10 பொருத்தம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. இது ஜாதகத்தில் எதுக்கு 10 பொருத்தம் தாண்டி கிரக ரீதியான பொருத்தங்களை பார்க்குறோம், பாவ ரீதியான பொருத்தங்கள் பார்க்குறோன்னா, இப்போ நீங்களே ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மாதம் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய கணவர் ஒரு உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு வேலை போயிடுச்சுன்னா கூட, அது நீங்கள் சரி பரவாயில்ல, அது வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும். ஜாதகம் பார்க்குறது முக்கியமான ரீசன், இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா இவங்க கூட அப்படின்னு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களான்றதுக்கு மெயினாகவே பார்க்குறது. அப்போ இந்த 2 கிரகத்துக்குமே 2 வேறு லக்னாதிபதிக்கு 6 8 இருக்கும்போது இவங்க பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ இதே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி வேலை போய் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எவ்வளோ பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது பொதுவாக இருக்கணும். அது எங்கே பொதுவாக வரும் அப்படின்றது இங்கே ஜாதகத்தில் இல்லாமல் அங்கே வரவே வராது. அப்போ இதுக்கு தான் சொல்கிறது, நிறைய பேர் 6 8 லகர ராசி பார்க்க வேண்டாம். ஒரு பொருத்தம் பார்க்குறீங்கன்னா பொண்ணுக்கு பையனோட ராசி 6 8 இருக்கக்கூடாது, லக்னம் 6 8 இருக்கக்கூடாது, தசா புக்திகள் இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் பார்த்து தான் ஒரு திருமண பொருத்தம். நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை பொருத்தம் பார்த்து எத்தனை பேர் பண்ணுறாங்க? விரல விட்டு கூட எண்ண முடியாது. முதல்ல இப்போ இருக்கிற ஜோதிடர்களுக்கு, இப்போ இருக்கிற பொதுவாக ஜோதிடர்கள் இப்போ 10 பொருத்தம் பார்க்குறது நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க.